ஒரு நாள் இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வெளியே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க, பார்த்தா வரவங்க எல்லாருமே உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. உங்களை நீங்க ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு அதை பார்த்த உடனே வந்து பதட்டம் அதிகமாகுது, பயம் அதிகமாகுது, ஹார்ட் பீட் தான் பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கடைக்கு போய் டீ வாங்கலாம்னு சொல்லிட்டு போறீங்க, பட் எப்படா அந்த டீயை கொடுப்பான், எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இது வந்து இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் கிடையாது. இது வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஸோ இந்த வீடியோல நீங்க எப்படி வெளியே தைரியமா போகலாம், கிரௌடை ஃபேஸ் பண்ணலாம், அதாவது ஃபியர் ஆஃப் கிரௌட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எப்படி இந்த ஆன்சைட்டி, அந்த சோஷியல் ஆன்சைட்டியை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி தரப்போறேன். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆன்சைட்டி இருந்திருக்குங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணதே கிடையாது. இது எனக்கு தெரியாமலே எனக்குள்ள இருந்திருக்கு. ஒன்ஸ் எனக்கு வந்து நான் இந்த ஃபோன்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா மாறினதுக்கு அப்புறம் என்னால வெளியே போக முடியல. மேபி நான் இங்கேருந்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு போனா கூட அங்க கீழே வந்து நிறைய பேர் அப்படியே ஜாலியா நின்று பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு வண்டியில போறப்பயே இங்கேருந்து எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடும் எனக்குள்ள. ஒருவேளை என்னதான் அவங்க கலாய்ப்பாங்களோ, ஒருவேளை என்ன ஏதாவது சொல்லிட்டா, ஒருவேளை அந்த இடத்துல சண்டே ஆயிடுச்சுன்னா அப்படின்னு என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். என்னோட அந்த அடிவயிறு அந்த கிரௌட கிராஸ் பண்ணி அங்கிட்டு போறதுக்குள்ள ஒரு மாதிரி படங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல வேர்த்தே ஊத்திடும். அந்த அளவுக்கு ஒரு பயம், அந்த அளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கே போறதுக்கே பிடிக்கல. பிகாஸ் கீழே அந்த கும்பல் இருப்பாங்க, எனக்கு வந்து அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும், நெஞ்செல்லாம் படன்னு துடிக்கும். பட் அவங்க முன்னாடி மேபி நான் கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிச்சா கூட எனக்கு ஆனா அந்த அளவுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஐயோ என்ன ஆயிடுமோ அப்படின்னு. இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்திருக்காது. பட் நானா வந்து ஒரு விஷயத்த அப்படியே கற்பனை பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன். அங்க இருக்கிற பர்சன் வந்து என்ன வம்புழுக்கிற மாதிரி, நான் சண்டை போடுற மாதிரி, அவங்க என் கூட வந்து சண்டை போடுற மாதிரி, அது பெரிய இஷ்யூ ஆகுற மாதிரி, இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்குள்ள நான் வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து எங்கேயாவது வெளியே ஒரு ப்ராடக்ட் வாங்க போனா, இல்லை வந்து பஜாருக்கு போனாலும் அவ்வளோ ஒரு பயமா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் என்னோட ஆஃபீஸ் ரூம்குள்ள நான் வந்து என்டர் ஆகும் போதே எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பயமா இருக்கும். பீப்புளை பார்த்தாலே அவங்க எது சத்தமா சிரிச்சு பேசினா கூட என்னதான் வம்பளுக்குறாங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நான் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. பட் இதை நான் ரெடியூஸ் பண்ணேன், ஓவர் கம் பண்ணல. இதை நான் ரெடியூஸ் பண்ணேன், சேஞ்ச் பண்ணேன். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேவை இது என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இது ஒரு இன்ட்ரோவர்டிசம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இதுதான் போய் இன்ட்ரோவர்ட் மித் வெர்சஸ் சோஷியல் ஆன்சைட்டி. there is a lot of difference between social anxiety and introvertism. இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ ட்ரைட், அவ்வளவுதான். இது வந்து சைக்காலஜிக்கலி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 7 to 9 கேரக்டர்ஸா வந்து பிரிச்சாங்க. எப்படி மியூசிக்கல் நோட்ஸ்ல 7 இருக்குமோ, எப்படி ஒரு டைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4, 5, 6 இந்த மாதிரியான ஒரு கிரைட்டீரியா இருக்குமோ, அந்த மாதிரி மனுஷங்களையும் ஓகே இந்த கிரைட்டீரியாஸ் இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க வந்து இன்ட்ரோவர்ட், கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு சில விஷயங்கள் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதுதான் இந்த ட்ரையட் அப்படிங்கிறது. ரைட், அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபியர். இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ஃபியர், இட்ஸ் அ ஃபியர். ஒரு பயம், வெளியே போய் பீப்புள்கிட்ட பேசுறதுக்கு பயம், அடுத்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்புறதுக்கு பயம். இது எங்க லீட் பண்ணி கொண்டு போய் விடும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நம்மளோட பார்ட்னரை நமக்கு லவ் பண்ண நம்ப முடியாது, நம்மளோட பேரண்ட்ஸை நம்ப மாட்டோம், நம்ம சுற்றி இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்ப மாட்டோம், எல்லாரு மேலேயுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். கிரௌடை பார்த்தா ஒரு டவுட் இருக்கும், கிரௌடை பார்த்தா பயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது. ஸோ அதனால இதை நீங்க வந்து இன்ட்ரோவர்ட் மித் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் தப்பு. இது ஏன்பா கிரியேட் ஆகுது அப்படின்னா, இது எங்கேருந்து வருது? 25% இது வந்து ஜீன்ல இருந்து வருது அப்படிங்கிறாங்க. பட் 75% எப்படி 75% நம்மளோட சரௌண்டிங்ஸ், சைல்ட்ஹுட் டிராமாஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வந்து வருது. முக்கியமா எனக்கு வந்து 25% எனக்கு எங்க அம்மாக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஆன்சைட்டி, சோஷியல் ஆன்சைட்டி இருக்கு, பதட்டம் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த போட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க. என் ஃபேமிலியில எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அட் த சேம் டைம் என்னோட சரௌண்டிங்கும் வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான சரௌண்டிங்ல இருந்தெல்லாம் நான் வரல.
ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான ஒரு சரௌண்டிங்ல இருந்தா நான் வெளியே வந்திருக்கேன். ஸோ ஸோ இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போதே எனக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடும். ஐயோ, நம்ம இந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ல இருந்து வரும், இந்த மாதிரியான ஒரு பேஸ்ல இருந்து வரும், எப்படி பீப்புள் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி நம்ம பண்ண முடியும். பட் அதெல்லாம் உடச்சி நான் அவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஆக்சுவலி. ஸோ உங்களோட சரௌண்டிங், உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா, இது எதையுமே நீங்க சரி பண்ணல அப்படின்னா ஆன்சைட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமா இருக்கத்தான் செய்யும். செகண்ட் ஸ்கிரீனிங் டைம். ஒரு நாளைக்கு 6 hours நீங்க உங்களோட ஸ்கிரீனை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமா. பிகாஸ் உங்களோட பிரெயினுக்கு இந்த மாதிரி வெளியே போய் கம்யூனிகேட் பண்றது, பேசுறது, ஹார்டான ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். பட் அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற பேர், ஸ்மார்ட் ஒர்க் இல்லை, ஏன் வளர்றேன், ஸ்மார்ட் ஒர்க் இல்லை, ரொம்ப அந்த சீப் ப்ளஷர்ஸ் கொடுக்கறனால, லட்சே படுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறனால எனக்கு வெளியே போய் பேசணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. பிகாஸ் ஃபோன்லேயே சேட் பண்ண முடியும், ஃபோன்லேயே ரீல்ஸ் பார்க்க முடியும் போது நான் ஏன் வெளியே போய் பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணணும். எல்லாருமே கெட்டவன் தான். அண்ட் ஸோ இன்னைக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிற பேர்ல தப்பான ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க. லட்சே சொந்தக்காரங்க கெட்டவங்க, எஸ் மேபி அது அவங்களோட மென்டாலிட்டி அப்படி இருக்கலாம். அதுக்காக எல்லாருமே கெட்டவங்கப்பா, எல்லாருமே மோசமானவங்க, நான் மட்டும் தான் உலகத்துல உத்தம அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிறதுலே நிறைய தப்பு பண்ற பீப்புளா இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும். பிகாஸ் நானும் அப்படிதான் இருந்திருக்கேன். நான் ஒழுக்கமா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், ஆனா அவங்க சுத்தி இருக்கிற எல்லாமே இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா நான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ சோஷியல் ஆன்சைட்டி வரதுக்கு இதுவுமே மெயினான ஒரு ரீசனா தான் சொல்றாங்க இருக்கு. அப்புறம் ஓவர் திங்கிங், வாட் இஃப் அப்படிங்கிற கிரைட்டீரியாஸ். இந்த வாட் இஃப் ஒருவேளை நடந்தா, நான் சொன்னேன் முன்னாடி ஒண்ணுமே நடந்திருக்காது, பட் ஒரு விஷயத்த நானே அசியூம் பண்ணி அதை பெருசா கொண்டு போயிட்டே இருப்பேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஆன்சைட்டி, சோஷியல் ஆன்சைட்டி அதிகமா இருக்கிறதுக்கு மெயினான ரீசன். அண்ட் ஸோ என்னால நான் ஐடி ப்ரொஃபஷனலா இருந்தேன், இல்லை ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட பெரிய கம்யூனிகேட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆஃபீஸ் கல்ச்சர் அப்படிங்கிற போது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நான் இல்லை நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் பேச மாட்டாங்கிறது கிடையவே கிடையாது. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றான்னு எனக்கு புரியவே இல்லை. இன்ட்ரோவர்ட் பேச மாட்டாங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நீங்களா நினைச்சுக்கிறது இன்ட்ரோவர்ட்னா கேட்டு அந்த பேட்சை பிளேஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் ஒரு மாஸ் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கிறது. அப்படி கிடையாது. அதுக்கு பேர் சோஷியல் ஆன்சைட்டி, ஷைனஸ், ஆக்வர்ட்னஸ், சம்டைம்ஸ் ஜெல்லசி, நிறைய இருக்கு. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 1, whenever you just go for a walk, இல்லை வெளியே போறீங்க, ஏதோ ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீட்டிங்கோ சோஷியலான விஷயங்களை நீங்க நெட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் விஷுவலைஸ். நான் எப்பவுமே ஜிம் போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது, ஒர்க் பண்ணும்போது நான் ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன்ல ஒரு 2 seconds 5 seconds நான் அங்கே போய் கான்ஃபிடென்ட்டா சிரிச்சு பேசுறேன், ஹாப்பியா பேசுறேன் அப்படிங்கிறத என் பிரெயினுக்கு நான் ட்ரிகர் பண்ணிட்டு தான் வெளியவே போவேன். ஜஸ்ட் a sec. இது 2வது வீடியோவா, ஸோ அதனால தொண்டெல்லாம் ட்ரெயின் ஆகி போகிறேன். ஓகே, ஸோ நான் அதை பண்ணிட்டு தான் வெளியவே போவேன். பிகாஸ் நம்ம சப்கான்ஷியஸ்க்கு நம்ம என்ன விஷுவலி கொடுக்குறோமோ அதை கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கோம். இப்போ லெட்ஸே ஓகே, லெட்ஸே நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க டக்குன்னு ஒரு தாட்டை நீங்க நல்ல ஒரு தாட்ல நல்ல இன்டல்ஜ் ஆகி அதை பத்தி ஃபுல்லா ஃபீலோட பாத்தீங்க அப்படின்னா உங்க பாடி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் த நியூரல் பாத்வேஸ் கனெக்ட் ஆகுது, புது நியூரான்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பிலீஃபை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, வெளியே போறீங்க, கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க பீப்புளோட அப்படிங்கிறத. செகண்ட் விச் இஸ் ஓவர் திங்கிங். அதை வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு போஸ்ட் திங் விச் இஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் ப்ரீ சோஷியல் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை மேக்ஸிமம் அப்படியா நேம் பண்ணுவேன். ப்ரீ சோஷியல் திங்ல என்ன நடக்கும்னா ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படி நடந்தா அப்படி நடந்தா என்ன பண்றது, ஏது பண்றது, இந்த மாதிரி இடத்துல அவேர்னஸ் அப்படிங்கிறதான் கீ. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, நம்ம ஓவர் திங்க் பண்றோம், அவேர் பண்ணி பாஸ் பண்ணுங்க அந்த இடத்துல. இது உண்மையாலுமே நடக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஜஸ்ட் திங்க் அபவுட் தட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் 4 A's இருக்கு. இந்த 4 A's பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுல நம்பர் 1 தான் அவேர்னஸ். அந்த ஓகே, நான் ஓவர் திங்க் பண்றேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவேர் பண்ணணும். தென் இது ஜஸ்ட் அ தாட் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு மீறி இருக்கிற விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நம்மளால அந்த விஷயத்த அக்செப்டே பண்ணிக்க முடியாது.
இதான் மெயினான ரீசனாவே இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து பயங்கரமா போராடுவேன் அவுட்டர் விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. அது என் கையிலேயே கிடையாது, என்னால அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நான் அதை ஓகே ஃபைன் அப்படின்னு நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். செகண்ட், ஆல்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. ஆல்டர் பண்றதுனா சேஞ்ச் பண்ண முடியுமா? என்னோட தாட் ப்ராசஸை என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பட் வெளியே சுத்தி இருக்கிற விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஸோ அப்போ வெளியே போனா எனக்கு பயம் வருது அப்படின்னா ஓகே ஃபைன், அதை சேஞ்ச் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அஃபர்மேஷன் சொல்லலாம். ஓகே ஐம் ஸ்ட்ராங், ஐம் கான்ஃபிடென்ட் அஃபர்மேஷன் சொல்லலாம். ஓகே ஃபைன். இல்ல அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க, என்ன யாருமே எதுவுமே கவனிக்கல, இது வந்து ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு எனக்கு நானே ஓகே இது ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட், அதாவது வந்து ஓகே என்னதான் எல்லாருமே பாக்குறாங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நானே போய்க்கிறேன், அதை நானே சொல்லிக்கலாம், அவ்வளவுதான் ஃபைன். ஃபைனலி அடாப்ட் பண்ணிக்காங்க. நீங்க வெளியே ஒரு சோஷியல் விஷயத்துல ஒரு சோஷியல் சரௌண்டிங்ஸ்ல இருக்கீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா நிறைய பேர் பார்க்கதான் செய்வாங்க, மேபி நான் ஹேண்ட்ஸமா இருக்கலாம் அதனால பார்க்கலாம், இல்ல மேபி நான் ஒரு விமனா இருக்கீங்கன்னா மேபி நான் அழகா இருக்கேன் அதனால என்ன வந்து பார்க்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் ஆல். இந்த ஒரு 4 years நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவலைஸ் பண்ணுங்க. செகண்ட் விச் இஸ் ஓவர் திங்க் வரும்போது பாஸ் பண்ணுங்க. தென் அவேர் ஆகுங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஆல்டர் பண்ண முடிஞ்சா ஆல்டர் பண்ணுங்க, இல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஹூ ஹெல்ப் டு ஓவர் கம் ஃப்ரம் த ஃபியர் ஆஃப் க்ரௌட். எனக்கு இந்த வெளியே போகும்போது சோஷியல் ஆன்சைட்டி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட கிளைண்ட்டுக்கு நான் இதே தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீட் அ கோச்சிங் ஆர் எனக்கு 30 to 45 minutes நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன், ரைட்? லிங்க் கீழே இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்காங்க. நான் அந்த கன்சல்டேஷன்ல உங்களுக்கு ஒரு 1 hour நடக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 1 hourல ப்ராப்பரா என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், என்ன நீங்க வந்து பண்ணா உங்க லைஃப்ல ஓகே கம்யூனிகேஷன்ல எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இந்த சோஷியல் ஆன்சைட்டி வந்து எப்படி வர்றது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டா அவங்களுக்கு சொல்லிடுவேன். அண்ட் ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸும் நான் வந்து கொடுப்பேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் தட் லிங்க். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ முடியாதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், எத்தனை பேரு உங்க லைஃப்ல சோஷியல் ஆன்சைட்டினே தெரியாம நான் வந்து இன்ட்ரோவர்ட் உங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் கோ அண்ட் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் பத்தி, அதாவது இன்ட்ரோவர்ட் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, எனக்கு வந்து கம்யூனிகேஷன்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட் வீடியோ. பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், ரிசர்ச்.